ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட வான்ஸ் கிச்சனில் மஷ்ரூம் ரவா கிச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரவா கிச்சடி ரொம்ப சுவையாகவும் இருக்கும், சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். இதுக்கு ஒரு வானலியை 2 கரண்டி எண்ணெய் ஊற்றி சோம்பு, பட்டை, லவங்கம் போட்டு தாளிச்சுக்கலாம். அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, 2 வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டு நல்லா பாதி வரைக்கும் வணங்கிக்கலாம். வெங்காயம் பாதி வணங்கினதும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதோடு சேர்த்து நல்லா வணக்கி விடணும். கூடவே 2 பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாடை போனதும் 2 தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா கலந்து விடலாம். தக்காளி பழம் நல்லா வெந்து வந்ததும் அது கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 3ஐயும் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். இதோட பச்சை வாசல்லாம் போனதும் ஒரு 4-5 பீன்ஸு, ஒரு அரை கேரட்டு, அரை உருளைக்கிழங்கு, இது 3ஐயும் நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் இதோடு சேர்த்து கலரணும். இதுக்கு நடுவில் 400 கிராம் மஷ்ரூம் எடுத்து வச்சுருக்கிறேன், அதை நல்லா 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு 2 துண்டு 3, ரொம்ப பொடியாக நறுக்காதீங்க, ஒரு 2 துண்டு 3 துண்டாக அதை கட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த கட் பண்ணி வச்ச மஷ்ரூமையும் இதிலையோட கூட போட்டு கலரி விடுங்க நல்லா. இதுக்கு தண்ணி எதுவும் சேர்த்தாதீங்க, அந்த மஷ்ரூம்லேயே கொஞ்சம் தண்ணி விடும், அந்த தண்ணியோட ஈரப்பதத்துலேயே இந்த காய், கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, மஷ்ரூம் எல்லாம் கொஞ்சம் வேகட்டும். இதுக்கு தேவையான உப்பையும் இப்போ சேர்த்து ஒரு மூடி போட்டு மூடி விட்டுடுங்க. இன்னொரு பானலில் எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றி நான் 1 கப் ரவை எடுத்து வச்சுருக்கிறேன், அந்த ரவையை நல்லா வறுத்துக்கணும். இப்போ 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு, நல்லா இந்த காய்ங்கெல்லாம் வெந்து வந்துடுச்சு, அந்த மஷ்ரூமோட தண்ணியிலே பாருங்கள் வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த உப்புமாவுக்கு தேவையான தண்ணியை அதோட சேர்த்துக்கலாம்.
நான் 1 கப் ரவை எடுத்துருக்கிறேன். அதுக்கு 2.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றணும். தேவையான அளவு தண்ணி ஊற்றி இந்த டைமில் நீங்கள் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. மேலே கொத்தமல்லி தழை தூவி மூடி போட்டு மூடி விடுங்க. தண்ணி நல்லா ஒரு கொதி வரட்டும். இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம ஏற்கனவே வறுத்து எடுத்து வச்சுருக்கோம்ல ரவை, அந்த ரவையும் இந்த தண்ணியிலே போட்டு நல்லா கிளறி விடலாம். இது நல்லா கட்டி வராது. இருந்தாலும் நீங்கள் நல்லா ஒரு டைமு கிளறி விடுங்க. கிளறி விட்டு மேலே இன்னும் ஒரு 2 ஸ்பூனு எண்ணெய் ஊற்றுங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே எண்ணெய் கம்மியாக தான் ஊற்றிருக்கிறோம். அதனால் மேலே 2 ஸ்பூன் எண்ணெய், சுற்றி ஒரு 2-3 ஸ்பூன் நெய். உங்களுக்கு நெய் வேணும்னா நெய் சேர்த்துக்கோங்க, இல்லை எண்ணெய் மட்டுமே கூட போதும். நெய் சேர்த்துருந்தா கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். ஒரு 2-3 ஸ்பூன் நெய் மேலே போட்டு மூடி வைங்க. ஒரு 5 நிமிஷம் ஆனதும் மறுபடியும் ஒரு டைம் எல்லாத்தையும் சுற்றி கிளறி விடுங்க. கிளறி விட்டு மறுபடியும் மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் கழித்து இறக்குனீங்கன்னா நம்மளோட சுவையான மஷ்ரூம் ரவா கிச்சடி ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க. பாய்.